என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு. இவருக்கு தான் போடுவீங்களா இல்லை வேற யாருக்கும் போடுறீங்களா? இது இவரோட அரசியலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழருடைய சீமானுடைய அரசியலை பத்தி உங்களுடைய கருத்து? நல்லா பேசுவாங்க. ஓகே, இவங்களாம் நல்லா பேசுவாங்க. அதான் நான் பார்க்குறேன் செல்லில். சரி சரிங்க. நீங்கள் ஏதோ வேறு கட்சியில் இருக்கீங்களா ஐயா? வேறு ஏதாவது மாற்று கட்சி ஏடிஎம்கேல இருக்கீங்களா? சரி ரைட்டுங்க. இந்த முறை எங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்கில் செலுத்துங்க பார்த்து. சரி, குடும்பத்தில் எல்லார்ட்டையும் சொல்லி கொஞ்சம் வாக்கு செலுத்த சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சினா நாங்கள் தான் நாம் தமிழர். 15 வருஷம் 16 வருஷத்துக்கு மேலே களத்தில் இருக்கோம். இந்த 2 கட்சிகளும் வந்துட்டாங்க. எங்கள் வந்துட்டா என்ன பண்ணாங்க, வந்தால் விடியல் தரமாங்க, அப்புறம் தொடரட்டும் முடியட்டும்பாங்க. இப்படி மாறி மாறி வாசங்களை வச்சுக்கிட்டு வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 50% வாக்குறுதிகளுக்கு மேலே 60% மேலே நிறைவேற்றலை இந்த திமுக. அதிமுக வந்து நம்ம தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்தாலும் பல ஊர்களில் வந்து நடு ரோட்டில் சாக்கடை தண்ணி பூந்து ஓடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த கட்சிக்காரராக இருந்தாலும் இதில் உண்மை சொல்லித்தான். இப்போ சாக்கடை வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்து தார் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. ஹைவேஸில் சைடில் புத்தனம்பாளையம் பெத்தநாயக்கம்பாளையம் இந்த சைடில் இருக்க எல்லா ஊர்லேயும் ரோடை தாண்டி. மற்றபடி உள்ளூரில் சாக்கடை வசதிகள் எங்கேயுமே மேம்படுத்தப்படலை. அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஆற்று வரைக்கும் கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டுக்கார மண்ணை போட்டு தடுத்து வச்சிடறான். சாக்கடை அங்கேயும் கலக்கிறது இல்லை, சுத்திகரிப்பு பண்ணுறதில்ல. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து எடுத்துகிட்டு போகணுங்கிற பஞ்சாயத்தில். ஆனால் கொண்டு போய் ஆத்தோரமாக போட்டு கொடுத்துறான். இவ்வளவு சிக்கல் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பொதுவாக பார்க்கும் பொழுது நம்ம இடத்த விட்டு குப்பை காலியான போகுதுன்னு பார்க்குறோம். ஆனால் அவன் ஆற்றுல கொளுத்தி அந்த கரியமலை வாயுக்கள் மொத்தமும் காற்றுல கலந்து மேகத்தோடு சேர்ந்து திரும்ப வந்து அமிலமலையாக பொழியுது, மண்ணை பாதிக்குது. இது வந்து இதெல்லாம் பேசினா ஓட்டு கிடைக்குமா? அப்படி இல்லை. அடிப்படை புரிதலுங்க. நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருப்போம், இந்த மரம் மட்டை இந்த இதெல்லாம் மலைகள் எல்லாம் போயிடுச்சுன்னா சுத்தமாக காற்று இருக்காது. சம்பாதிக்கிறதுக்கான ரூட்டெல்லாம் இருக்குது, காற்று வேணும். இந்த பக்கத்தில் ஒரு பெரிய வீடு எதை நோக்கி இங்கே கொண்டு வந்து கட்டிருக்கிறாங்க? மெயினில் கட்டாமல் இயற்கையான சூழலில் வாழலான்னு கட்டுறாங்களா? அது எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? அப்போ அதை காப்பாற்றணும் இல்லையா? மறந்துடாம இந்த முறை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடும். சரி, நன்றி. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.